பிறந்து வரும் பொழுதே வரம் வாங்கி வந்த ஜாதகர் யார்? அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்க்கலாம். ஒரு சில ஜாதகர்கள் பிறந்து வரும் பொழுதே வரம் வாங்கி வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிறந்து வரும் பொழுதே அவங்க அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க, நல்ல நிலைமையில் அந்த ஜாதகரை வளர்ப்பாங்க. அந்த ஜாதகர் மட்டும் இல்லை, அவர் கூட பிறந்தவங்களும் இந்த ஜாதகரால் நல்லா இருப்பாங்க. பின்னாடி வாலிப வயது வந்த பிறகு அவருடைய நண்பர்களாகட்டும், இல்லை அவருக்கு வரக்கூடிய துணை கணவனோ மனைவியோ அவங்களும் ஆகட்டும், அவங்க பிள்ளைகளும் ஆகட்டும், எல்லாருமே இந்த ஜாதகரால் சுகப்படுவாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த ஜாதகருடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேர் புகழ் ஊர் மதிக்கத்தக்க வகையில் ஒரு நல்லதொரு வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு அமையும். இந்த மாதிரி பிறந்து வரும் பொழுதே வரம் வாங்கி வந்தவர்கள் அந்த ஜாதகர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஜாதகத்தில் லக்னா அதிபதி ப்ளஸ் 9ஆம் அதிபதி, அதாவது லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 9ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி இருவரும் இணைந்து இருப்பாங்க. இது முக்கியமான விஷயம், முக்கியமான பாயிண்ட். சரி, இணைந்து எங்கே இருக்கணும்? இணைந்து இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னா அமையாது. அவங்க 2 பேரும் இணைந்து லக்ன கேந்திரங்களிலோ அல்லது திரிகோணத்திலேயோ இருக்கணும். அதுவும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா வெகு சிறப்பு. இந்த மாதிரி இருந்து அந்த கிரகங்களினுடைய தசா காலங்களும் நடைமுறையில் இருந்துட்டா அந்த ஜாதகர் வரம் வாங்கி வந்த ஜாதகர் தான். அவருக்கு அதாவது வரும்போதே ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான வீட்டில் செல்வ செழிப்புள்ள வீட்டில் பிறந்திருப்பார். அவங்க அம்மா அப்பாவும் இவரால் பெருமை அடைவாங்க, நல்லா இருப்பாங்க. இவர் கூட பிறந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. இவருக்கு வாழ்க்கை துணையாக வந்த கணவனும் மனைவியும் வெகு சிறப்பாக இருப்பாங்க. நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எல்லாரும் மதிக்கத்தக்க பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த ஜாதகர். அவங்கள தான் வரமாக வந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க.